ரோகிணி சொல்றாங்க முத்து கிட்ட, அது இன்னொருத்தவங்க பிரச்சனை, அத நம்ம எப்படி கேட்க முடியும்? மீனாவை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல. இனி எங்களுக்கு எப்படி வேலை இருக்க போகுது? நாங்கெல்லாம் தினக்கூலியாச்சே. நாள் வேலை இல்லாட்டி அடுத்த நாள் வேலை இருக்கும். நீங்க அப்படி இல்ல, பெரிய பிசினஸ் மேன்ல. நாள் விட்டா பெரிய நஷ்டமாகும். நீங்க போய் வேலையை பாருங்க. மீனா நான் வர்றேன். நீ இங்கதான் வேலை முடிஞ்சு போச்சே, எதுக்கு வரப்போறீங்க? அடுத்த ஆஸ்பத்திரி போய் பாருங்க. என் கடையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஏன்னா ஆளு மீனா, அது வீட்டுல சொல்லி காமிச்சுச்சே, அதுக்கே உரைக்கிற மாதிரி இன்னைக்கு சரியா சொல்லிட்டியே. அப்படிலாம் உள்நோக்கத்தோட எல்லாம் சொல்லலங்க, சாதாரணமா தான் சொன்னேன். அது சொன்னதுக்கு பதிலுக்கு பதில் சொல்லிட்டா பாத்தியா? பேசினது எனக்கு அப்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு. மீனா வாங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ரோகிணி வந்தாங்களாமா? யார் ரோகிணி? இப்படி யாரும் எனக்கு தெரியாது. இங்க ஒரு பொண்ணு வந்திருக்குமே, தண்ணி கொதிக்க வைக்கிற மக்க வச்சுக்கிட்டு. இவங்க அண்ணனோட பொண்டாட்டிமா. அம்மா இவங்க விசாரிச்சுட்டு போனாங்க, ஆனாமா போச்சுன்னு ஒரு பொண்ணை தேடி வந்தோம்லம்மா அவங்க ஊருக்கு. அந்த பொண்ணை இதாம்மா சீனை போட்டுட்டு அதே வீட்டை விட்டு போயிருச்சு. பயங்கரமான கேடிமா அந்த பொண்ணு. அம்மா இருங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா. பாட்டி பாட்டி இங்கதான்ப்பா இருக்கேன், உனக்கு ஒண்ணும் இல்ல. டீ ஒரே இருட்டா இருக்கு, என்னால கண்ணே திறக்க முடியல. அரு கிருஷ், உனக்கு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, 2 நாள்ல கட்டு பிரிச்சிருவாங்க, கவலைப்படாத. கிருஷ் ஒண்ணும் இல்ல பாட்டி, மீனா ஆன்டிடா சார், 2 நாள்ல உனக்கு சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க, பயப்படக்கூடாது கிருஷ். இதா இல்ல ஆன்டி, ரோட்ல கொஞ்சம் பார்த்து விளையாட கூடாதாடா? லாஸ்டா பால் எடுக்க போனேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. குழந்தை விளையாடுறது தெரியாம கண்டபடி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கண்ணாமூச்சி விளையாட தெரியும்ல, அதனால கண்ணை கட்டியிருக்காங்க, 2 நாள்ல சரியாயிரும். அங்கிள் குட் பாய். அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா? டாக்டர் எதுவும் சொல்லலாமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? டாக்டர் வந்து சொல்லுவாங்கடா, அப்புறம் போலாம். உன் பேர் என்ன? கிருஷ். விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அடிபட்டுருச்சா? ஆமா டாக்டர். விளையாண்டீங்க? கிரிக்கெட். பேசுறப்பா, இனிமேட்டு ஜாக்கிரதையா விளையாடணும். சரி சார். இருட்டா இருக்கு, என்னால பார்க்க முடியாதா? கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், அது முடியும். பாட்டி சொல்றத கேட்கணும், சரியா? சரி சார். கட்டு பிரிக்கிறப்ப மாத்திரம் வந்தா போதும், நான் எழுதி கொடுக்குற மாத்திரை எல்லாம் கேர்ஃபுல்லா கொடுங்க. ஓகே, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சார் சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா? எல்லாம் கொடுக்கலாமா? கொடுங்க. டிஃபனை கிறிஸ்டுக்கு ஊட்டி விடு. அவனை சாப்பிட நான் வந்துடுறேன். சொல்லுமா கல்யாணி, டாக்டர் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காரு, நான் அவனை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பட்டுமா? அப்புறம் கட்டு பிரிக்கிறதுக்காண்டி திரும்பியும் நீங்க இங்க வரணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாள் ஆஸ்பத்திரியிலே தங்கிக்கிறேன்னு சொல்லிரு, ரூமுக்கு நம்ம காசு கட்டிக்கலாம். நான் நைட்டு வந்து உன் கூட இருக்கேம்மா. இந்தாமா, நாங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்துக்கிறோம். நீ சொல்றத கேளுமா, அங்க ரிசப்ஷன்ல சொல்லிரு ஈவினிங் வர்றேம்மா. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? இப்ப கிளம்பிடுவாங்கம்மா. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சொல்லு. ஆபரேஷன் பண்ணதுக்காண்டி பணத்தை கட்டியாச்சுமா, பில்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எதுக்கு தம்பி கட்டினீங்க? நானே கட்டிருப்பேன்ல. பதறாதீங்கம்மா, காசு கம்மி தான், அதனால நான் கட்டிட்டேன். பில்லு கட்டியாச்சு, உள்ள வச்சிரு. 2 நாள் தங்கி இருந்து கட்டை பிரிச்சுட்டு போலான்னு இருக்கோம். டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்க தனியா இருந்து இவனை எப்படி பாத்துப்பீங்க? மீனா ஊருக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதான். நீங்க இங்க தங்க வேணாம், அவனுக்கும் இங்கே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும். நாங்க ஏதாவது ரூம் போட்டு தங்கிக்கிறோமே. இங்க எதுக்குமா ரூமுக்கெல்லாம் போறீங்க? அதான் என் வீடு இருக்கே. வீட்டுக்கா? ஆமாமா, வீட்டுல 2 நாள் இருங்க, கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போலாம். மீனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க ஒரே குடும்பமா இருக்கீங்க, ஒன்னா வேற இருக்கீங்க, எங்க குடும்பம் மாதிரிதான். 2 நாள் வந்து இருந்துட்டு போங்களேன். தம்பி நாங்க இங்கேயே கூட இருந்துட்டு போறோம். நான் தான் சொல்றேன்ல, நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேணாம். சாப்பிட்டான்ல, தூக்கிட்டு கிளம்பு மீனா. நீயாவது சொல்லுமா. வாங்கம்மா, கிறிஷுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும், எல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என் வீட்டுக்கு போலாமா? சரி அங்கிள். வாடா. கேளு முத்து, உங்க வீட்டுக்கு போறதா நினைச்சுக்கோங்க, வாங்கம்மா. இனி போன் பண்ணி பேச ட்ரை பண்றாங்க, என்கேஜாவே இருக்கு போன். நீ வா சாப்பிடலாம். பசிக்கல மனோஜ், நீ போய் சாப்பிடு. கடைக்கு போலான்னு தானே வந்தோம், வா ரோகிணி சாப்பிடலாம். வேண்டாம் மனோஜ், நீ போய் சாப்பிடு. ஏன் ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு பசிக்கல, டைம் ஆகுது, திரும்ப போகணும், வா. ஒரு ட்ரிப் சொன்னா உனக்கு புரியாதா? ரோகிணி உனக்கு அந்த கெட்ல எடுத்துட்டு வெளியே போனேன், அதுக்கப்புறம் ஆளே சரியில்லையே. ஒண்ணும் இல்ல மனோஜ், இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே, வா. ரோகிணி எங்கடா? அவ வர்றேன்னு சொன்னாமா. ரவி சொல்றாரு நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுருப்போம்மா, வீட்டுக்கு வர சொன்னீங்க. விலையும் ஹோட்டல்லே சாப்பிட்டா வயிறு என்னடா ஆகும்?
அப்புறம் காலையில அந்த மீனா செஞ்ச வேலையால எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்க. நீ என்னமா பண்ணுவாங்க பாவம், அன்னைக்கே ஃபீவர் இருந்துச்சு. மீனா வீட்டுல இல்லையா? முத்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காமா. இந்த மத்தியானம் சமைக்க சொல்லிடுவேன்னு மீனா வெளியே ஓடிட்டா. இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. இவ்வளவு நேரமாவா? வெளில போனவங்கள இன்னும் ஆளை காணோம். தெரியலையா? ரெண்டும் ஊரை சுத்திட்டு வரோம். அது முடியும் நாங்க பட்னியா இருக்க முடியும்? தான் நானே சமைச்சிட்டேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. நாள் செஞ்சதுக்கே உனக்கு டயர்டா இருக்கு. மீனா டெய்லி செய்யறா. அவளுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். போதும், அவளை ஒரேடியா புகழ்ந்து பேசிடாதீங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பேன்ல. நேரமும் ஹோட்டல்லே சாப்பிடக்கூடாது சுதி. அவங்க கண்ட எண்ணெயில செய்வாங்க. எங்க ஹோட்டல்ல எல்லாம் நல்லா தான் பண்ணுவோம். இருந்தாலும் வீட்டுல சாப்பிடுற மாதிரி வராது. ரோகிணி வாமா சாப்பிடலாம். மீனா நல்லா ஊர்வலம் போயிட்டு வந்துட்டியா? கொஞ்சம் கம்முன்னு இருமா. டாக்டரை பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம் மாமா. சாதாரணமான காய்ச்சலாம், மாத்திரை கொடுத்துருக்காங்க, சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க மாமா. அம்மா முத்துவ பாக்குறியா? மாமா வாங்கம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்கம்மா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. பாட்டியோட பக்கத்து ஊர்ல இருக்காங்களே அவங்க தானே? ஆமாடா ரவி. ரோஹிணிய தேடி போறப்ப இவங்க வீட்டுக்கு தான் போனோம். வந்தப்பவே பார்த்தேன், என்ன குழந்தைய காணோம்னு. தூங்கிட்டானா முத்து? கண்ணுல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. பயலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆமாமா, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல, அப்ப ஆம்புலன்ஸ்ல இறங்குனாங்க. நாங்களும் பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாயிட்டோம். இந்த ஊர்ல விளையாண்டுக்கிட்டு இருந்த போது வண்டிக்காரன் இடிச்சுட்டு போயிட்டானா. அடப்பாவமே, ஏன்டா இப்படி வண்டி ஓட்டுறாங்க? சில பேர்லாம் இப்படிதான்ப்பா வண்டியை ஓட்டுறாங்க. கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? இல்லடா ரவி, மேலதான் பார்வையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு கட்டு பிரிக்கிறதா சொன்னாங்க மாமா. அது முடியும், நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டோம். நீனா இங்க தங்குறதா? இதென்ன ஆஸ்பத்திரி வாடா இங்க தங்குறதுக்கு? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க இருக்கவங்களுக்கே இடம் இல்ல. டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. யார் யாரையோ கூட்டிட்டு வந்து தங்க வைக்கணும்னு சொல்றாங்க. வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படியா பேச வச்சா? நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கம்மா. அவ தெரியாம பேசிட்டா. நாங்க ஆஸ்பத்திரியிலே தங்கலான்னு தான் நினைச்சிருந்தோம். முத்து தம்பி தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துச்சு. இல்ல, இந்த குடும்பத்துல எந்த குழப்பம் வேணாம், நாங்க வெளியவே போய் தங்கிக்கிறோம். நீங்க ஏமா போனோம்? அதுக்காண்டியா உங்களை கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல இருக்கவங்களை கேட்காம நீயே ஏதாவது செய்வியா முத்து? இது என் வீடு, எங்க அப்பா பேர்லயும் தான் இருக்கு. குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. என்னங்க, ஏற்கனவே இங்க நிறைய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. எங்க இருப்பாங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? தான் என் உயிரே காப்பாத்தினா. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப நாங்க உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா வீட்டுல கோட்டை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க பெருசா அரண்மனை கட்டி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் தான் பிரச்சனை. யார் யாரையோ கூட்டிட்டு வர்றீங்க? எங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களை ஆஸ்பத்திரியிலே விட்டுருங்க. நீங்க எங்கேயும் போவேனா, தனியா எப்படி கிருஷ்ண பாத்துப்பீங்க? ஆமாமா, அவ அப்படிதான். எந்த நேரத்துல எதை பேசுறேன்னு அவளுக்கு தெரியாது. இங்கே இருந்துருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா இருங்கம்மா, 2 நாள் தானே, இருந்துட்டு போட்டுமே. மனோஜ், நீ இப்படி சொல்ற? ஆன்டி ரொம்ப நல்லவங்கம்மா. நான் ரோகிணியை தேடி போனப்ப இவங்கதான் ஆறுதலா பேசினாங்க. ரோகிணி கிடைச்சிருவாங்கன்னு நம்பிக்கையா சொன்னாங்க. என்ன ஹெல்ப் தானே பண்றோம், அவங்க இங்க இருக்கட்டுமே. சின்ன பையன்மா, 2 நாள் தங்கிட்டு போட்டுமே. கண்ணுல வேற அடிபட்டு இருக்கு. ஆளாளுக்கு புரியாம பேசுறீங்களே. இவங்க தங்குறதுக்கு இங்க என்ன ரூம் இருக்கு? எங்க ரூம்லயே தங்கி கேட்டுமே. ரூம்லயா? மனோஜும் சொல்றாருல்ல. ஆன்டி மனோஜுக்கு சப்போர்ட்டா பேசினதா சொன்னாரு. அதனால முடிஞ்சதை செய்யலாமே. பையன் எங்க ரூம்லயே இருக்கட்டும் ஆன்டி. பார்லர் அம்மாவே சொல்லிருச்சுல்ல, பையன் அவங்க ரூம்ல இருக்கட்டும்னு. அவங்க இங்கதான் இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட வை. ஏன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், உள்ள கொண்டு போய் படுக்க வை முத்து. சரிப்பா. எப்பயும் இந்த பையனோட தனியாவே வர்றீங்க. இவன் அம்மா அப்பா எல்லாம் எங்க? பின்னாடியே வந்து இங்க தங்கிடுவாங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? பாவம், அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. இவங்கதான் கஷ்டப்பட்டு தனியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க. துபாயில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை படுக்க வச்சிட்டேன்ப்பா. சரி வாங்க சாப்பிடலாம். இவங்க நடத்துற கூத்த பாத்தியா? என்னமோ தர்ம சத்திரம் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வருதுங்க. அம்மா அப்பா இல்லையா, இல்ல ஓடி போயிட்டாங்களான்னு தெரியல. பொம்பளைய பார்த்தா நல்லா ஊம கொட்டானா இருந்துகிட்டு காரியத்தை சாதிக்கிறவளா இருக்கா. இல்ல ஒரு குழந்தை வேற. அந்த பையன் என்ன பொறப்போ. ஆன்டி
அம்மா கேட்ட போறாங்க ஆண்டி. விட்டா மாத்திரம் போயிடவா போறாங்க? விட்டா இங்கேயே தங்கிடுவாங்க. 2 பேரையும் எப்படியாவது வெளியே அனுப்பிடணும். அதுக்கு நீ தான் ஏதாவது செய்யணும். நான் என்ன ஆண்டி செய்யறது? நீ தான் நல்ல ஐடியா பண்ணுவியம்மா. நாளைக்கு வெளியே அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு, பாத்துக்க என்று மங்கோலியாவின் நாணயம் துக்ரிக். நாளை சந்திப்போம்.